ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து ஹேர் கேர் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஈஸி டு மேக், அதே மாதிரி ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஆனியன்ஸ். அதாவது நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் இருந்தால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனியன் தோல் வந்து எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது சல்ஃபர் ரிச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சல்ஃபர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கேல்பில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகப்படுத்திடும். அதனால உங்களுக்கு ஹேர் தின்னிங் கம்மியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிடும். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த மேசிவ் ஹேர் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங், அதாவது நம்மளுக்கு வெள்ளை முடி வருதுன்னா அதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஹேர் வந்து பயங்கர ஷைனாகவே ஆயிரும் பர்மனெண்ட்டாக. ஆனியன்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் இந்த பெயின் பொடுகு தொல்லை வந்து போயிடும். அதே மாதிரி ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஹெட் அண்ட் நெக் கேன்சர், அதே மாதிரி டியூமர்ஸ் எல்லாம் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனியன்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு. இந்த பூண்டு வந்து தோலோடு எடுத்துக்கோங்க. தோலும் ரொம்பவே நல்லது ஹேருக்கு. இப்போ இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் அல்லிசின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சல்ஃபர் காம்பவுண்ட் தான். அது வந்து ஆனியன்ஸை விடவே பூண்டில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கார்லிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணிடும். அதே மாதிரி உங்கள் ஹேரில் இருக்க நேச்சுரல் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹேரில் வந்து நம்மளுக்கு ஆயில்ஸு டர்ட் எல்லாம் வந்து எப்போவுமே நம்ம ஸ்கேல்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆக்சுவலி ஹேர் லாஸ் ஆகிறது. ஸோ அது எல்லாமே வந்து க்யூர் பண்ணிடும் கார்லிக் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால். பிகாஸ் அதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கார்லிக் வந்து பெஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் ஹேர் லாஸ். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி வந்து ஒரு கிரேட் ஹேர் கண்டிஷ்னர். இது யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் கண்டிஷ்னர்ஸே தேவையில்லை. ஏன்னா இஞ்சியில் வந்து நிறையா மினரல்ஸும் எசென்ஷியல் ஆயில்ஸும் நிறையா இருக்கிறதுனால உங்கள் ஹேர் வந்து நல்லா மேனேஜபிளாக சாஃப்டராக ஷைனராக வந்து வச்சுருக்கும். அதே மாதிரி இஞ்சியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்ப் இஷ்யூஸ் எல்லாமே போயிடும். டேண்ட்ரஃப், அதே மாதிரி ட்ரை, ரொம்ப இச்சி ஸ்கேல்பாக இருந்தால் அது எல்லாமே வந்து இஞ்சி க்யூர் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ். கறி லீவ்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, அது ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ கறி லீவ்ஸ் வந்து மெயினாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் இருக்க போர்ஸ் மூலமாக தான் ஹேர்லாம் வந்து வெளியே வருது இல்லையா, அந்த போர்ஸ் வந்து கிளாக் ஆகிறனால தான் வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டல்லாக, அதே மாதிரி டேமேஜ் ஆகி ரொம்ப வீக் ஆகிறது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகிறது. இந்த கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லபடியாக பழையபடி கொண்டு போயிடும். கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பீட்டா கேரோட்டின், அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ப்ரீமெச்சூர் ஹேர் கிரேயிங் வந்து ரொம்பவே குறைச்சிரும் கறி லீவ்ஸ். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம். வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து ஹேர் ஃபாலும் டேண்ட்ரஃபும் டோட்டலாக வந்து கம்மி பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் பெப்பர். அதில் வந்து விட்டமின் ஏ, சி, கேரட்டனாய்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் உங்கள் முடியோட வேரில். அதனால் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். பிளாக் பெப்பர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் எல்லாமே க்யூர் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஆயில் நிறைய நேரம் வச்சுருந்தாங்கன்னா சளி பிடிக்கும். ஆனால் வந்து பிளாக் பெப்பர் வந்து சேர்த்துனாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆயில் வந்து தலையில் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சளியோ ஹெட்டேக்கோ எதுவுமே வந்து வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் செக்கில் வாங்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் வீட்டில் பண்ணாலும் ஓகே, அதுதான் பெஸ்ட்டு. ஒருவேளை அது வாங்க முடியலன்னா நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனி ப்ராடக்ட் கூட வாங்கிக்கலாம், பியூர் ஒன். இப்போ உங்களுக்கு வந்து நல்லெண்ணெயோ அதே மாதிரி கேஸ்டர் ஆயிலோ வந்து உங்களுக்கு சேருது அப்படின்னா நீங்கள் அதை கூட இதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி டைம் வந்து இதை நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து மேக் பண்ணுவேன். ஏன்னா இது செய்யறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நான் எப்போல்லாம் தலை குளிக்கிறேனோ அப்போல்லாம் நான் வந்து இது செஞ்சுக்குவேன், ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இப்போ 3 வெங்காயம் வந்து நான் தோல் உரிச்சிருக்கேன். ஆனால் வந்து பூண்டு வந்து தோல் உரிக்க தேவையில்லை, அப்படியே வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு 1 இன்ச் பீஸு தோல் உரிச்சிக்கோங்க. இப்போ இது 3ம் சேர்த்து வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதாவது மாவாட்டை வந்து அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு இந்த ஒரு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் வந்து போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாய் ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோகனட் ஆயிலை வந்து
ஊற்றிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அது நல்லா ஹாட் ஆனோடனே நீங்கள் வந்து உங்களோட இந்த ஸ்பைசஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதாவது வெந்தயம், குருமிளகு, பட்டை இது 3 போட்டுருங்க. இது போட்டுட்டு இது நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிக்கிற டைம் வந்து உங்களுக்கு இந்த கருவேப்பிலையை வந்து போட்டுருங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த கருவேப்பிலை வந்து அப்படியே வந்து ஆயிலில் இருக்கட்டும். இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து சிம்லேயே வந்து வச்சுருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருக்காதீங்க. ஸோ ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கு, ஜிஞ்சரு, அதே மாதிரி ஆனியன் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த ஹேர் ஆயிலில் வந்து அப்படியே விட்டுறணும். இப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். இதெல்லாம் வந்து நல்லா மொறுன்னு ஆயிரும். ஸோ அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் ஆனோன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து மேக் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா 3 டைம்ஸ்க்கு வந்து சேர்த்து வந்து பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்க்காதீங்க. இது நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே வந்து நல்லா வந்து நம்ம தலையில் தேய்ச்சோன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரும். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 டே வரைக்குமே வந்து தலையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு சளி வந்து பிடிக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.